வந்த பாடு இல்ல. எந்தாலதான் போய் தொலைஞ்சாலும் மச்சை. இந்த குடும்ப பொம்பளையாவது இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு அலைவாளா? ஒரு நாளாவது வீட்டுல உள்ள வேலையை செஞ்சிருக்காளா? எல்லாம் இவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் பெற்றிருக்கேனே. அவ செய்யற வேலை எல்லாம் இவன் இழுத்து போட்டு செஞ்சான்னு அவ ஊர் சுத்ததான் ஓடுவா. இன்னைக்கு வரட்டு, அவளை பாத்துக்கிறேன். ஐயோ, கிளவி வேற வாசல்லாம் நிக்கி நமக்காக தான் வெயிட் பண்ணுது போலயே. மூஞ்சி வேற ரணக்கொடூரமா இருக்கு. வண்டி அப்படியே திருப்பிட்டு ஓடிடுவோமா? சேச்சே வேண்டாம், ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? வந்துட்டா மகாராணி. என்ன ஊர் சுத்தினது போதுமா இல்ல இன்னும் சுத்த போணுமா? அத்தை, நான் வேணா போயிட்டு வரட்டுமா அத்தை? என்னது, போயிட்டு வரட்டுமாவா? இவ்வளவு நேரம் ஊர் சுத்தினது பத்தாதா மாடு? அத்தை, நான் ஊர் சுத்தெல்லாம் போகல அத்தை. கண்ணு கொஞ்சம் தெரியலன்னு ஹாஸ்பிட்டல் வேற போயிட்டு வந்தேன். என்ன, கண்ணு தெரியலையா? ஏற்கனவே கண்ணு தெரியாம தானே மாடு கண்ணாடியை போட்டுட்டு சுத்துற? ஆமா அத்தை, அந்த கண்ணாடியிலே ஏதோ பிரச்சனை இருக்கான். இப்ப கூட பாருங்க, நீங்க நிக்கிறது எனக்கு சுத்தமாவே தெரியல. ஆனா உங்க குரல் மட்டும் கரகரன்னு கேக்குது. என்னது, கரகரன்னு கேக்குதா? அத்தை, நீங்க வேணா பாருங்களேன். பேதியில போவா காலையே ஏத்தி போட்டாலே.